ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடுநேற்ற நாமத்திலே டிஎல்சி அற்புதநாதர் ஆலயம் வில்லிவாக்கம் குருசேகரத்தின் இளைஞர் இயக்கத்தின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஜெபம். நேற்றும் என்றும் மாறாத எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக ஜெபிக்கிறோம் ஏசப்பா. ஏசப்பா, இந்த நாளில் கூட எங்களை எல்லாரும் ஒன்று சேர்த்து கிருபைக்காக நன்றி அப்பா. அப்பா, இந்த நாளில் கூட ஏசப்பா நிறைய பேர் ஆன்லைன் மூலயமா பார்த்துட்டு இருக்காங்க ஏசப்பா. ஏசப்பா, அவங்களையும் ஆசீர்வாதிங்க ஏசப்பா. ஏசப்பா, அவங்கள குறித்து நீங்கள் என்ன காரியம் நோக்கி வச்சிருக்கிறீங்களோ அதை நிறைவேற்றுங்க ஏசப்பா. ஏசப்பா, அந்த நெந்து காரணத்தை கூட ஏசப்பா அவங்க வந்து உங்களோட வாழ்க்கையில் நான் அவங்க இடைப்படணும் ஏசப்பா. எந்த உலக பிரயாணம் காரியத்தில் இருக்கக்கூடாது ஏசப்பா. ஏசப்பா, மீதியான நேரத்தில் உங்கள் கையில் ஒப்பு கொடுக்குறேன் ஏசப்பா. இயேசு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். Come,
இன்று வாசிக்கப்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி சங்கீதம் 66 1-12. சங்கீதம் 66 1-12. பூமியின் குடிகளே, நீங்கள் எல்லோரும் தேவனுக்கு முன்பாக கெம்பீரமாய் பாடுங்கள். அவர் நாமத்தின் மகத்துவத்தை கீர்த்தனம் பண்ணி அவருடைய துதியின் மகிமையை கொண்டாடுங்கள். தேவனை நோக்கி, உமது கிருபையால் எவ்வளவு பயங்கரமாயிருக்கிறீர். உமது மகத்துவமான வல்லமையின் நிமித்தம் உம்முடைய சத்துருக்கள் உமக்கு இச்சகம் பேசி அடக்குவார்கள். பூமியின் மீதெங்கும் உம்மை பணிந்து கொண்டு உம்மை துதித்து பாடுவார்கள். அவர்கள் உம்முடைய நாமத்தை துதித்து பாடுவார்கள் என்று சொல்லுங்கள். தேவனுடைய செய்கைகளை வந்து பாருங்கள். அவர் மனுபுத்திரரிடத்தில் நடப்பிக்கும் கிரியையில் பயங்கரமானவர். கடலை உலர்ந்த தரையாக மாற்றினார். ஆற்றை கால்நடையாக கடந்து வந்தார்கள். அங்கே அவரில் களி கூர்ந்தோம். அவர் தம்முடைய வல்லமையினால் என்றென்றைக்கும் அரசாளுவார். அவருடைய கண்கள் ஜாதிகள் மேல் நோக்கமாயிருக்கிறது. துரோகிகள் தங்களை உயர்த்தாதிருப்பார்களாக. ஜனங்களே, நம்முடைய தேவனை ஸ்தோத்திரித்து அவரை துதிக்கும் சத்தத்தை கேட்க பண்ணுங்கள். அவர் நம்முடைய கால்களை தள்ளாட ஒட்டாமல் நம்முடைய ஆத்மாவை உயிருடைய வைக்கிறார். தேவனே, என்னை சோதித்தீர். வெள்ளியை புலமிடுகிறது போல எங்களை புடமிட்டீர். எங்களை வலையில் அகப்படுத்தி எங்கள் இடுப்புகளின் மேல் வருத்தமான பாரத்தை ஏற்றினீர். மனுஷரை எந்த தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர். தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம். செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர். ஆமேன். கிறிஸ்துவுக்குள் எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற இன்ப நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்கென்று நான் தெரிந்து கொண்ட வேத வசனம், அது மத்தேயு என்பவர் எழுதின நற்செய்தி நூல் 26ஆம் அதிகாரம் 41வது வசனம். மத்தேயு என்பவர் எழுதின நற்செய்தி 26ஆம் அதிகாரம் 41வது வசனம். நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். சோதனைக்குட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். இந்த காரியம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்கு கெத்சமனேல சொன்ன ஒரு காரியம். ஜெபம், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஜெபம் அப்படின்றது பார்த்தோன்னு சொன்னா, மனிதனுடைய அன்றாட வாழ்க்கைக்கு மிக மிக அத்தியாவசியமான ஒரு காரியம் ஜெபம். எப்படி நம்முடைய வாழ்க்கைக்கு உணவு முக்கியமா இருக்குதோ, தண்ணீர் முக்கியமா இருக்குதோ, இந்த சரீரம் வேலை செய்ய இருதயம் எப்படி துடிக்குதோ, கிட்னி எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுதோ, அவ்வாறு நம்முடைய ஆன்மீக வாழ்க்கைக்கு, நம்முடைய ஆத்மாவுக்கு ஜெபம் மிக மிக அத்தியாவசியமான ஒன்றாக இருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. வேதத்துல நம்ம பார்த்தோம் என்று சொன்னால், ஜெபத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். மத்தேயு 14:23 பார்த்தோம் என்று சொன்னா, அவர் அதிகாலையில் இருந்து ஜெபிக்க போனார்னு போட்டிருக்கோம். அவர் காலையில ஜெபிச்சாரு, மாலையில ஜெபிச்சாரு, முழுவதும் ஜெபிச்சாரு, வனாந்தரத்துக்கு போய் ஜெபிச்சாரு, 40 நாள் உபவாசித்து ஜெபித்தாரு. எப்படி ஜெபிக்கிறோன்னு கற்பித்தாரு, எவ்வாறு ஜெபிக்கிறோன்னு நமக்கு சொல்லி கொடுத்தாரு. இவ்வளவு காரியங்களை பார்க்கும் பொழுது, ஆண்டவர் இவ்வளவு முக்கியப்படுத்தும் போது ஜெபம் எவ்வளவு அவசியமானது, எவ்வளவு முக்கியமானது அப்படின்றத நாம அறிந்து கொள்கிறோம். சரிங்க, ஜெபிக்கணும். ஜெபம் அப்படின்னா என்ன? பொதுவா ஜெபம் அப்படின்னா என்னங்க? நாம ஆண்டவரோட நம்மை நாமே தாழ்த்தி நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து முழு மனதோடு நாம் அவரண்டை உறவாடுவது, அவரோடு கூட பேசுவது தான் ஜெபம். இப்படிதான் ஜெபிக்கணும், அப்படிதான் ஜெபிக்கணும் அப்படின்னு இல்லைங்க. நம்ம முழு மனசோடு நம்மையே நாம தாழ்த்தி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும் பொழுது அதை அவர் கேட்க வல்லவராய் இருக்கிறார். சரி, ஜெபம் எதுக்கெல்லாம் ஜெபிக்கணும்? நான், என்னோட குடும்பத்தார், என் பெற்றோர், அப்படியா? இல்லையே. வேதத்துல பார்த்தோம்னு சொன்னா ஒரு சின்ன ஒரு லிஸ்ட் மாதிரி போடுவோமே. முதலாவது, நம் அனைவருக்கும் தெரிந்த 2 நாளாகமத்தின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை பார்த்தோம் என்று சொன்னால், என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால், அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். நம்முடைய தேசத்துக்காக நாம் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி 2 நாளாகமத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு. இன்னும் வேதத்துல பார்த்தோம்னா அநேக ஜெபங்கள் சொல்லப்பட்டிருக்கு. எசேக்கியேல் ராஜாவன் பார்த்தா தன்னுடைய சரீர சுகத்திற்காக ஜெபித்தார். ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்டு 15 ஆண்டுகள் அவருக்கு கூட்டி கொடுத்தார். யாபேசனுடைய ஜெபம் சிறிய ஜெபம் தான், என் எல்லையை பெரிதாக்கும்னு. அந்த ஜெபத்தை ஆண்டவர் அங்கீகரித்தார்.
நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களுக்காக ஜெபிச்சாரு. பேதுருக்கிட்ட சொன்னாரு, பிசாசானவன் உன்னை கோதுமையை புடைக்கிறது போல கேட்டுக்கொண்டான், ஆகிலும் நான் உனக்காக வேண்டிக் கொண்டேன் என்று சொல்லி. அப்போ நம்ம பார்க்கும் பொழுது இத்தனை தேசத்திற்காக, இன்னும் பார்த்தோமே என்று சொன்னா நம்மை ஆளுகிற தலைவர்களுக்காக நம்ம ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி போட்டிருக்கோம். நம்முடைய தேசத்துக்காக, நம்மை ஆளுகிறவர்களுக்காக, நம்முடைய குடும்பத்திற்காக, நம்முடைய சுகபல ஜீவனுக்காக, நம்முடைய திருச்சபைக்காக ஜெபிக்க நாம் கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். சரி, ஜெபிக்கிறோம், என்ன நடக்கும்? ஜெபம் என்ன செய்யும்? இந்த வேதத்துல நம்ம அப்போஸ்தலர்ல பார்த்தோம்னு சொன்னா கொர்நேலியு ஒருத்தர் இருப்பாரு. அப்போஸ்தலனாகிய பேதுரு அவங்க வீட்டுக்கு போய் ஜெபிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் புறஜாதியாரின் மேல் ஊற்றப்பட்டார் என்று சொல்லி வேத வசனம் சொல்கிறது. நாம் ஜெபிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் நம் மீது ஊற்றப்படுவார். இன்னும் முக்கியமான காரியம் பார்த்தோம் என்று சொன்னா மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17 அதிகாரம் 21 வசனத்துல, இந்த ஜாதி பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி மற்ற எவ்விதத்தினாலும் புறப்பட்டு போகாது. பிசாசை ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால், பிசாசை நாம் மிதித்து போட வேண்டும் என்று சொன்னால், பிசாசை துரத்த வேண்டும் என்று சொன்னால் ஜெபம் மிக மிக முக்கியமாக இருக்கிறது. இந்த ஜெபத்தை பண்ணும்போது என்னங்க நடக்கும்? ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு உடனே பதிலளிப்பாரா? இந்த ஜெபம் எப்படி? வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அந்த புஸ்தகத்தை அவர் வாங்கின போது அந்த 4 ஜீவன்களும் 24 மூப்பர்களும் தங்கள் தங்கள் சுரமண்டலங்களையும் பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களாகிய தூப வர்க்கத்தால் நிறைந்த பொற்கலசங்களையும் பிடித்து கொண்டு ஆட்டுக்கொட்டு ஆனவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து, நாம இங்கே ஜேரெடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஜெபங்களும் அவர் சமூகத்திற்கு முன்பாக தூப வர்க்கமாக எழுப்பப்படும். அந்த தூப வர்க்கம் எழுப்பப்படும் பொழுது நம்முடைய ஜெபத்திற்கு அவர் பதிலளிப்பார், நம்முடைய ஜெபத்தை அங்கீகரிப்பார். சரி, ஜெபிக்க வேணும், இவ்வளவு காரியத்தை பார்த்தோம். ஜெபம் எப்படி, அதோட முக்கியத்துவம், அதை எப்படி என்னென்ன செய்யணும், எப்படி செய்யணும்னு எல்லாம் சொல்லி. ஆனா இந்த ஜெபம் எவ்வளவு நேரங்க? 5 நிமிஷம் ஜெபிச்சா ஆண்டவர் கேட்பாரா? இல்ல ஒரு 10 மணி நேரம் ஜெபிச்சாதான் ஆண்டவர் கேட்பாரா? சமீபத்துல நான் ஒரு நிகழ்ச்சிக்கு போயிருந்த போது ஒரு முக்கியமான நபர்கிட்ட பேசணும்னு சொல்லியிருந்தாங்க. 30 செகண்ட் தான் டைம். 30 செகண்ட்ல நீங்க அவருக்கு எல்லாமே தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணி புரிய வச்சிடணும், அதுக்கு மேல கிடையாது, மொத்த கான்செப்ட் 30 செகண்ட்ல சொல்லிடணும். அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது ஆண்டவர் அவ்வளவு பெரிய ஆண்டவர், அவர்கிட்ட நம்ம குறிப்பிட்ட டைம் ஸ்லாப்குள்ளதான் அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணுமா? இந்த ஜெபம் பண்ணும்பொழுது நான் ஒரு ரிப்போர்ட்ல கூட படிச்சேன், அநேக மாணவர்கள் இருக்கிறாங்க, தேர்வுக்கு எல்லாரும் ஆயத்தப்படுறாங்க. ஒரு சிலர் 15 மணி நேரம் 20 மணி நேரம் படிக்கிறாங்க. ஆனா 5 மணி நேரம் 6 மணி நேரம் படிச்ச மாணவர்களே அவர்களை விட அதிகமான மதிப்பெண்கள் எடுக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி அந்த ஆய்வை நடத்தி பார்த்திருந்தாங்க. அப்படி பார்க்கும்பொழுது அந்த மாணவர்கள் சொன்னது, நம்ம எவ்வளவு நேரம் படிக்கிறோம் அப்படின்றத விட எவ்வளவு ஆர்வத்தோடு, எவ்வளவு கான்சென்ட்ரேஷனோடு, எவ்வளவு உன்னிப்பா அதுல முழு இருதயத்தோடு நம்ம படிக்கிறோம் அப்படின்றது தான் முக்கியம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நாம ஜெபிக்கிறது 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ எவ்வளவு நேரமா இருந்தாலும் நம்மை நாமே தாழ்த்தி நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து ஆயக்காரன் ஜெபித்தது போல, கடவுளே பாவியாகிய என் மேல் இரக்கமாயிரும் என்று சொன்னது போல நம்மளை தாழ்த்தி முழு இருதயத்தோடு நாம் ஜெபம் பண்ணினால் அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டு அதை அவர் அங்கீகரிப்பார். அந்த ஜெபத்திற்கு அவர் பதில் கொடுப்பார். ஆனா ஆண்டவர் அவர் சீஷர்ட்ட சொல்லும் போது பாத்தீங்கன்னா, சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். சோதனை எல்லார் வாழ்க்கையிலும் இருக்கக்கூடியதான் சோதனை. இந்த தலைப்பு எடுக்கும் போது கூட நான் எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்தேன், உங்க வாழ்க்கையில என்னங்க சோதனை? வாழ்க்கையே சோதனையா தான் இருக்குதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அப்படி சோதனைகள் நம்முடைய வாழ்க்கையில மிக அதிகமாக இருக்கிறது. இப்போ இந்த வேதம் யாக்கோபுல பார்த்தோம்னு சொன்னா, சோதனைகளை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லியிருக்கு. அப்ப சோதனைகளை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான்னா, அப்படியே நம்ம சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணணும். இப்போ சோதனைகளை சகிப்போம் அப்படின்னு சொன்னா, ஹாஸ்பிட்டல்ல ஒரு சர்ஜரி பண்றாங்கன்னு வச்சுப்போமே, அந்த சர்ஜரி எப்படி எடுத்தோடே கத்தியை தடுத்தாங்கன்னு நம்மளால வழியை தாங்க முடியுமா? அதுக்குரிய பெயின் கில்லர்ஸ், அந்த அனஸ்தீசியா, அது போன்ற காரியங்களை கொடுப்பாங்க. நாம சோதனைகளை சகிக்க வேண்டும் என்று சொன்னால், அந்த சோதனைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அந்த சோதனையிலிருந்து வெளிவர வேண்டும் என்று சொன்னால் ஜெபம் நமக்கு மிக மிக அத்தியாவசியமான ஒரு காரியமாக இருக்கிறது. ஆண்டவர் அவருடைய சீஷர்கிட்ட சொன்னாரு, ஆனா அவங்க ஜெபிக்கல, நித்திரை பண்ணிட்டாங்க. 1 மணி நேரம் கூட நீங்க விழித்திருந்து ஜெபம் பண்ண முடியாதா? வாங்க, மனுஷகுமாரன் பாவிகளுடைய கையில் அகப்பட வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்று சொல்லி அவர்கள் புறப்பட்டு போனாங்க. சீஷர்கள் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவர் உயிர் தெழுந்துட்ட பிறகுதான் சீஷரை பார்க்க முடியும், அவங்களால நிலைச்சு நிக்க முடியல. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம எப்படி இருக்கிறோம்? நாம அனுதினம் ஜெபிக்கிறோமா? நாம ஆண்டவருக்கு நேரத்தை செலவிடுறோமா? முதல்ல அந்த மத்தேயுல நம்ம படிக்கும் போதே பார்த்தோம், மாம்ச பலவீனம் உள்ளது தான், ஆனால் ஆவி உற்சாகம் உள்ளது. ஆவி உற்சாகம் உள்ளது. நம்ம திடீர்னு தூக்கம் வரலாம், ஜெபம் பண்ணும்போது தான் தூக்கம் வரும், எல்லாம் வரும். ஆனால் உற்சாகமான ஆவியை கொண்டு நாம எழுந்து அவரோடு கூட பேசி ஜெபிக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். இறுதியாக ஒரே ஒரு வசனத்தை வாசித்து நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். 1 பேதுரு
4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று, ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாயிருங்கள். தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருந்து ஜெபம் பண்ண நாம் ஜாக்கிரதையா இருக்கணும். எவ்வளவு நாள் தாங்க ஜெபிக்கணும்? நம் ஜீவன் இருக்கும் வரை நாம் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவர் வரும் வரை நாம் ஜெபிக்க வேண்டும். அவ்வாறு அனுதினமும் நாம் ஜெபித்து அவரோடு கூட உறவாடி நம்முடைய சோதனைகளை மேற்கொள்ள, அவரோடு இன்னும் கிட்டி சேர நாம் ஜெபத்திலே வேரூன்றி ஜெபத்திலே உறுதியாய் தரித்து நிற்க வேண்டும். அவ்வாறு நிற்கிறோமா என்று நாம் சிந்தித்து பார்ப்போம். அவ்வாறு நாம் நிற்க எல்லாம் வல்ல ஆண்டவர் நமக்கு துணை செய்து இத்திருவசனங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென். இப்பொழுதும் ஒரு சில ஜெப குறிப்புகளுக்காக நாம் ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். முதலாவதாக நம்முடைய இந்திய தேசத்துக்காகவும் இந்திய தேசத்தை அரசாளுகிற அரசியல் தலைவர்களுக்காகவும் நாம் ஜெபத்தை மேற்கொள்வோம். துதியில் மத்தியில் சிவாடி கொண்டிருக்கலாமே ரட்சகராய் இயேசு கிறிஸ்துவே, இவ்வேளையிலேயும் ஆண்டவரே, நாங்கள் இந்திய தேசத்துக்காக எங்கள் ஜெபத்தை ஏற்கொள்கிறோம். நீங்கள் எங்கள் இந்திய தேசத்தை ஆசீர்வதிக்கிறதாக நன்றி ஏசப்பா. இந்திய தேசத்தின் மூலமாக இருக்கிற இந்திய தேசத்தின் ஆண்டவரே, எங்களை மக்கள் அனைவரையும் ஆண்டவரே நீர் போஷிக்கிறதுக்காக நன்றி. எங்களுடைய அரசியல் தலைவர்களை கொண்டு ஆண்டவரே சிறப்பு திட்டங்களோடு ஆண்டவரே எங்களை நீர் வழிநடத்தி கொண்டு இருக்கீங்க. இப்பொழுதும் இனி ஒரு நாட்களும் ஆண்டவரே அவங்க மக்களுக்கு தேவையானவர்கள் காரியங்களை ஈடுபடுறதுக்கான சேவைகளை செய்யறதுக்கான ஒரு ஈடுபாடோடு அவங்க செய்யறதுக்கான நீங்கள் ஆண்டவரே அவங்களோட துணை இருங்க. நாட்டில் இருக்கிற வேறுபாடுகள் வேற்றுமைகள் எல்லாம் நீங்கி ஆண்டவரே சமாதானமும் சகோதரத்துவமும் ஆண்டவரே நிலைத்திருக்க கிருபை செய்யுங்க ஏசப்பா. மேற்கொண்டு ஆண்டவரே இப்பொழுதும் நாட்டில் ஏற்பட்டுன்ற காரியங்கள் அனைத்தையும் குறித்து மிகவும் வருத்தத்தோடு இருக்கும் ஏசப்பா. அது எல்லாமே நீங்கி ஆண்டவரே அந்த சந்தோஷ சமாதானமும் நிலைத்திருக்க கிருபை செய்யுங்க. காத்துக்கொள்ளுங்க, வழிநடத்துங்க. துதினாம் உமக்கே எடுக்கிறோம் ஜெபத்தை இயேசு கிறிஸ்து 44 கெஞ்சி மன்றாடி கேட்டுக்கொள்ளும் பரம்பிதாவே, ஆமென். அடுத்ததாக வாலிபதுக்காகவும் எழுப்புதலுக்காகவும் நாம் ஜெபிப்போம். நேற்றும் என்றும் மாத நல்ல தகப்பனே, உண்மை துதிக்கிறதாச்சா. அப்பா, இந்த வேலையில கூட நீங்கள் கொடுத்த ஸ்லாக்கியத்துக்காக நன்றி தகப்பனேதாச்சா. இப்பொழுது நாங்கள் வாலிபதுக்காக விசேஷமாக ஜெபிக்கிறோம் தகப்பனேதாச்சா. ஏசப்பா, ஒவ்வொருவரும் தகப்பனேதாச்சா உங்களுடைய எழுப்புதலுக்காக இருக்க உதவி செய்யுங்க தகப்பனே. யோசேப்பை போல தான் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள உதவி செய்யுங்க தகப்பனேதாச்சா. மாம்சமான யாவது மேலும் உன் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லியிருக்கீங்க தகப்பனே. அதே போல வாலிபர் அனைவரும் தகப்பனேதாச்சா அப்பா மற்ற முன்னாடி உங்க சாட்சியா இருக்க உதவி செய்யுங்க தகப்பனேதாச்சா. மற்றவங்களுக்கு உண்மை பற்றி சொல்ற ஒரு ஞானத்தை கொடுங்க தகப்பனேதாச்சா. ஏசப்பா, உங்களுடைய வருகையில தகப்பனேதாச்சா ஏசப்பா எல்லாரும் தகப்பனே உண்மை பற்றி அவருக்கு மற்றவர்கள் சொல்லி தகப்பனே அதை புரிந்து கொண்டு தகப்பனே உமக்காக சாட்சியா நிற்க உதவி செய்யுங்க ஏசப்பா. அதே போல ஏசப்பா ஷாத்ராக் மேஷாக் ஆபேத் தானியேலை போல தகப்பனே விசுவாசத்தை நிலைத்து இருக்க உதவி செய்யுங்க தகப்பனேதாச்சா. அப்பா, நீ இதை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. அதே போல நீங்க 4ஆம் வகுப்புல சொல்லியிருக்கீங்களா தகப்பனேதாச்சா. அப்பா, யாராவது திறப்புல நிக்கணும் நீங்க சொல்லியிருக்கீங்களாச்சா. ஒவ்வொரு வாலிபரும் தகப்பனே திறப்புல நின்று ஜெபிக்க நீங்க உதவி செய்யுங்க. நீதே அவருக்கு ஏற்ற ஞானத்தையும் புத்தியும் கொடுங்க தகப்பனே. நீதே பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க. இயேசுவின் மூலம் ஜெபத்தை நல்ல பிதாவே, ஆமேன். அடுத்ததாக 10th 11th 12 போர்டு எக்ஸாம் எழுதும் மாணவருக்காகவும் மற்றும் நோயாளிக்காகவும் ஜெபிக்க வந்துள்ளோம். ஜெபம். நேற்றும் என்றும் என்றும் மாறாத எங்கள் நல்ல தகப்பனே, இப்பொழுது கூட இங்க வண்ணமாய் உங்களை நோக்கி வந்திருக்கோம். 10ஆம் 11ஆம் 12ஆம் வகுப்பு மாணவர்கள் பொதுத் தேர்வு எழுதி கொண்டிருக்கார்கள். அவர்களுக்காக ஜெபிக்க வந்துள்ளோம். அவர்கள் தேர்வில் நல்லபடியாக தேர்வு எழுதி அதிக மதிப்பெண் எடுத்து தேர்ச்சி பெற கிருபை செய்யும். அவர்களுக்கு வேண்ட ஞானம் அறிவு போன்ற நற்குணங்களை கொடுத்து அவர்களை ஆசீர்வதியும். சாத்தானவன் பல தீங்குகளும் செய்து கொண்டிருக்கிறான். அவர்கள் டிஸ்ட்ராக்ஷன் ஆகாமல் எல்லா சப்ஜெக்டையும் நல்லபடியாக தேர்வு எழுதி வெற்றி பெற கிருபை செய்யும். எந்த விதமான டிஸ்ட்ராக்ஷன் லைக் செல்ஃபோன் வீடியோ கேம்ஸ் டிவி எந்த விதமான ஈவில் தாட்ஸ் எதுவுமே வராமல் சாத்தானவன் நிறைய பிளான்ஸ் பண்ணுறான். அந்த பிளான்ஸ் எல்லாமே டிஸ்ட்ராய் பண்ணி போடுங்க. நீங்கள் அவங்க கருத்தை பிடிச்சி எழுதுங்க. அவங்க எக்ஸாம் ஹாலில் எழுதும் போது அவங்க பக்கத்தில் உட்காந்து நீங்கள் என்னென்ன கேள்வி எல்லாம் கரெக்டாக ஆன்சர் பண்ண கிருபை செய்யுங்க. மற்றும் நோயாளிகளுக்காக ஜெபிக்கிறோம். இந்த உலகத்தில் நிறைய நோயாளிகளாக இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் ஜெபம் பண்ண யாரும் கூட இல்லாமல் ரொம்ப தவிச்சுன்னு இருக்காங்க. அவங்களுக்காக ஜெபிக்கிறோம். நீங்கள் அவங்க சிக் பெட்லேருந்து அவங்கள ஒரு டெலிவரன்ஸ் அண்ட் ஹீலிங் கொடுங்க. உங்கள் நாம் மட்டுமே மகிமைப்பட ஜெபம் செய்கிறோம். நேற்று இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். இப்பொழுதும் கூட நம்மளுடைய தமிழ் சுவிசேஷ லுத்திரன் திருச்சபைக்காகவும் அந்த சபை மக்கள் அனைவருக்காகவும் நம்ம ஜெபிப்போம். ஜெபம்.
நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி சுவாமி தகப்பனே. தொடர்ந்து எசப்பா ஏறக்கூடிய இந்த ஜெப குறிப்பை நீங்கள் ஆசீர்வாதிங்க தகப்பனே. விசேஷமாக தமிழ் சுவிசேஷ லுத்திரன் திருச்சபைக்காகவும் திருச்சபை மக்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் சுவாமி. இதற்கு தலையாக இருக்கக்கூடிய பிஷப் ஐயாக்காக நான் ஜெபிக்கிறேன். அவர்களை ஆசீர்வதிங்க. இம்மட்டமாக நடத்திய இந்த கிருபைக்காக நன்றி. தொடர்ந்து சுவாமி அவங்க ஒவ்வொரு மினிஸ்ட்ரிஸ்க்கும் அதுக்காக பிளான் செய்யும் போது நீங்கள் அவங்களோட கூட இருங்க. அதில் உம்முடைய நாம மகிமைக்கென்று அவங்க எல்லா ஊழியத்தையும் ஆரம்பிக்க உதவி செய்யுங்க. சிசி மெம்பர்ஸ் தகப்பனே, ஏசிசி மெம்பர்ஸ், டிசி மெம்பர்ஸ் மற்றும் இல்லாமல் அனைத்து சபை குருகளையும் உனக்கு கருத்தில் ஒப்பு கொடுக்கின்றாச்சா. அவர்கள் எல்லாரும் நீங்கள் ஆசீர்வதிங்க. அவங்க உண்மை முத்தமாக உமக்கென்று ஊழியம் செய்ய நீங்கள் உதவி செய்யுங்க. பாதுகாத்து கொள்ளுங்க சுவாமி. தொடர்ந்து அனைத்து சபை மக்களையும் உனக்கு கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். சபையாரை நீங்கள் ஆசீர்வதிங்க. இன்னும் சபை கூட்டங்கள் பெருக, இன்னும் அநேக சபைகளில் ஊழியங்கள் நடக்க நீங்கள் உதவி செய்யுங்க தகப்பனே. டிஎல்சி சம்மந்தக்கூடிய அப்பா ஒவ்வொரு ஸ்கூல்ஸ்க்காகவும் தகப்பனே, ஒவ்வொரு ஹாஸ்டல்ஸ்க்காக நான் ஜெபிக்கிறேன். எல்லா காரியத்தையும் நீங்கள் பொறுப்பெடுத்துக்கொள்ளுங்க. எல்லாவற்றையும் உம்முடைய நாமம் மகிமைக்கென்று செய்ய உதவி செய்யுங்க. நாங்கள் சிறுக உம்முடைய நாமம் பெருக உதவி செய்யுங்க. துதிகான மகிமையா உமக்கே செலுத்துகிறேன். இயேசுவின் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். நாம் இப்பொழுது இந்த தியானத்திற்கான நிறைவு ஜெபத்தை செய்வோம். சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அன்புள்ள சுவாமி, இந்த நாளிலும் தியானத்தை ஆசீர்வதித்து தந்திருக்காங்க, ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் சுவாமி. இந்த நாள் தியானத்தை கேட்கிறோம் அனைவரும் உமது பிரசனத்தையும் உமது பாடுகளையும் புரிந்து கொண்டு இந்த தவ காலத்தில் மனம் திரும்ப எங்கள் நாதர் இயேசு கிறிஸ்துவின் பாதம் கெஞ்சி மன்றாடுகிறேன் சுவாமி, ஆமென். இப்பொழுது நாம் எல்லோரும் கடவுளின் ஜெபத்தை சொல்வோம். பரமண்டலம் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றன்று வேண்டிய எங்கள் ஆகாரத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களை கடன்காலிகளுக்கு மன்னித்திருக்கிறது போல எங்கள் பாவக்கடன்களையும் மன்னித்தரலும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்காமல் தீமையென்று ரசித்துக் கொள்ளும். ராஜ்யமும் மகிமையும் என்றென்றும் உங்களுடைய சுவாமி, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்ய சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமேன்.